ஹாய், வெல்கம் டு SBS டீச்சர்ஸ் ஆன்லைன் அகாடமி. இன்றைக்கி நம்ம லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் மல்டிப்ளிகேஷன் பை டி ப்ராப்பர்ட்டி தான் பார்க்க போகிறோம். இது வந்துட்டு டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஷியேஷன் ப்ராப்பர்ட்டியில் 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஒன்று மல்டிப்ளிகேஷன் பை டி ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று டிவிஷன் பை டி ப்ராப்பர்ட்டி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்டிப்ளிகேஷன் பை டி பவர் n ப்ராப்பர்ட்டி. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தியரம் என்னென்னு பார்ப்போம். If L of f of t is equal to f of s, then L of t power n f of t is equal to minus 1 power n into d power n by ds power n of f of s. இது தாங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி. ஒரு ஃபங்க்ஷன் கூட t வந்து மல்டிப்ளை ஆகி வந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனோட லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது t பவர் 1ன்னு வந்துச்சுன்னா ஒன் டைம் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். t பவர் 2ன்னு வந்துச்சுன்னா நம்ம 2 டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணுங்க. இதுதாங்க இதனோட சிம்பிளான லாஜிக்கு. இப்போ நம்ம சம்மு போடுறப்ப நம்ம மீதி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க. இப்போ நமக்கு கொடுத்துருக்க சம் பார்த்திங்கன்னா ஃபைண்ட் L of t பவர் sin at. இங்கே நமக்கு f of t தான், இந்த sin at தான் f of t. f of t அப்படின்றது தான் நம்மளோட sin 80 இங்கே கொடுத்துருக்க வேல்யூ. ஸோ நமக்கு sin 80 நமக்கு தெரியும். இதோட லாப்லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதைத்தான் நம்ம f of sன்னு சொல்லுவோம். அதோட லாப்லாஸ் நமக்கு என்ன தெரியும்? sin 80யோட ஃபார்முலா a by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் நமக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டியில் கொண்டு போய் அப்ளை பண்ணுவோம். L of t sin 80 which is equal to, according to the formula படி, minus 1 power d by ds of நம்மளோட f of s. f of s வந்து இந்த a by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஓகேவா? இதை பாருங்கள், நமக்கு பவரில் எதுவுமே இல்லை, டீக்கு பவரில். அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ நம்ம ஒரு தடவை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம்னா போதும். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதை எப்படி நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வெறும் டிஃப்ரென்ஷியேஷன் மட்டும் பண்ண போகிறோம். டி பை டிஎஸ் ஆஃப் ஏ பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர். இதை நம்ம 2 மெத்தடில் பண்ணலாம். ஒன்று கோஷியன்ட் ரூலு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செயின் ரூல்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ வந்து கோஷியன்ட் ரூல் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது u பை v மெத்தடில் நம்ம பண்ணுறோம். u பை v மெத்தடில் நம்ம பண்ணோம் அப்படின்னா பாருங்கள், u பை v அப்படின்னா v u dash மைனஸ் u v dash பை v ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா, இதுதாங்க ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா படி இங்கே யூங்கிறது நியூமினேட்டர், விங்கிறது டினாமினேட்டருங்க. ஸோ இப்போ நம்ம பண்ணுவோம், ஏவை நம்ம அப்படியே வச்சுக்க போகிறோம். இங்கே வியை நம்ம பண்ணும் பொழுது இப்போ பாருங்கள், நம்ம யூவி மெத்தடில் நம்ம பண்ண போகிறோம். இதுதான் யூ, இதுதான் வி. ஓகேவா? நம்ம என்ன பண்ணுவோம், வியை வச்சுக்கிட்டு யூவை பண்ணுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், வியை அப்படியே நம்ம அப்ளை பண்ணிக்குவோம். எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இன்ட்டு யூவை பண்ணுவோம். யூ வந்து ஏ இருக்குது. இங்கே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் தான் பண்ணுறோம். அப்போ ஏ வந்து நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டில் தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ அது 0 ஆகிடும். மைனஸ் இப்போ யூவை வச்சுக்கிட்டு விஏ பண்ண போகிறோம். யூ வந்து ஏ, விஏ பண்ணோம்னா எஸ் ஸ்கொயர்டு நம்ம பண்ணோம் அப்படின்னோம்னா 2sன்னு வந்துடும். ஏ ஸ்கொயர்டு வந்து கான்ஸ்டண்ட்டு, அதனால் அது 0 ஆகிடும். ஓகே, பை வி ஸ்கொயர். என்ன வி இருக்குது, டினாமினேட்டரில் என்ன இருக்கோ அதுதான் நம்மளோட வின்னு வச்சுக்குவோம். அதை அப்படியே நம்ம ஸ்கொயர் பண்ணிக்குவோம். இதை சிம்பிளஸ் பண்ணோம்னா இங்கே என்னவாகும், இங்கே என்னவாக இருந்தாலும் 0வால் மல்டிபிள் ஆகிறப்ப 0ன்னு ஆகிட்டு போயிடும். இப்போ மீதி இங்கே என்ன இருக்குது, மைனஸ் 2s ஏன்னு இருக்குது பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம ஃபைனலாக நமக்கு ஒரு -1 சம்மில் இருக்குது இல்லைங்களா, அதை கொண்டு வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ L of t sin 80 is equal to -1 of -2as by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். இப்போ -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்னவாகும், -1 ஆஃப் மைனஸ் பாசிட்டிவாக மாறிடும் நமக்கு. அப்போ
ஃபைனல் ஆன்சரு 2as by s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிளுங்க இந்த சம்ம. இந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணுங்க. டிஃப்ரென்ஷியேஷனோட பேசிக் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ அப்போ தான் நம்ம இந்த சம்மை வந்து ஈஸியாக போட முடியும். ஃபஸ்ட்டு மறுபடியும் கூட ஒரு தடவை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். கொடுத்துருக்க LT sin AT இந்த சம்மை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இந்த sin ATயை வந்து FTன்னு எடுத்துக்கிறோம். இதனோட ஃபார்முலா என்னென்னா a/s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர்டு. அப்போ இதை கொண்டு வந்து அப்ளை பண்ணிக்கிங்க. அக்கார்டிங் டு த மல்டிப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டி படி பார்த்தீங்கன்னா -1 இங்கே பவரில் வந்து எதுவுமே இல்லை அப்படின்னா 1 இருக்கிறதா அர்த்தம். -1 × d/ds ஆஃப் a/s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். அப்போ நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண வந்து இந்த டேர்மை மட்டும்தான், அதை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னோம்னா ஸோ யூவி மெத்தடில் பண்ணுறோம். வியை வச்சுக்கிட்டு யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். அடுத்தது யூவை வச்சுக்கிட்டு வியை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். டிவைடட் பை a ஸ்கொயர் v ஸ்கொயர் அப்படியே போட்டு அப்ளை பண்ணிடுறோம். அப்போ இதை சிம்பிள்ஸ் பண்ணுங்கள். இது 0 ஆகிடும். -2asன்னு வந்துடும். டிவைடட் பை s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு வரும். இப்போ நம்ம அடுத்த சம் பார்ப்போம். ஃபைண்ட் L of t ஸ்கொயர் e⁻−at. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த e⁻−at அப்படின்றது தான் நம்மளோட f(t). நம்மளோட f(t) அப்படின்றது e⁻−at. ஓகேவா? இதுக்கு நம்ம லாப்லாஸ் கண்டுபிடிக்கிறோம். அதுதான் நம்மளோட f(s). ஸோ e⁻−atயோட லாப்லாஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/s + a. ஓகேவா? இங்கே நமக்கு டி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே நமக்கு டி ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம 2 இடம் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா? சரி, அப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறப்ப d/ds ஆஃப் 1/s + a. இதை நம்ம ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா s + a த ஹோல் பவர் -1 எடுத்துக்கலாம். இது வந்து n ஃபார்முலா. இப்போ என்ன வரும்? -1 × s + a த ஹோல் பவர் -1 அதாவது n - 1 வரும். ஸோ அப்போ n - 1 வந்துச்சு நமக்கு. அப்போ -1 × s + a பவர் -2 வரும். ஸோ இந்த 2 நம்ம அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம். அப்போ -1/s + a த ஹோல் பவர் 2 அப்படின்னு சொல்லி வந்துடும். இது வந்து நம்ம ஃபஸ்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து நம்ம செகண்ட் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். d/ds ஆஃப் 1/s + a த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம செகண்ட் டைம் பண்ணுறப்பவும் மறுபடியும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? -1 × s + a த ஹோல் பவர் -2ன்னு வச்சுக்குவோம். அப்போ -2 இங்கே கொண்டு வாங்க. ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். +2 × s + a -2 -1. ஓகே, அதுக்கப்புறம் இங்கே உள்ளே இருக்க இந்த டேர்மும் பண்ணோம்னா எஸ்ஸை பண்ணோன்னா நமக்கு 1ன்னு கிடச்சிடும். ஏவை பண்ணால் 0ன்னு ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அப்படியே நம்ம வச்சுக்கலாம். ×1ன்னு வந்துடும். ஓகே, ஸோ அப்போ இதை சிம்பிள்ஸ் பண்ணுங்கள். 2 × s + a த ஹோல் பவர் -3. -3 அப்படியே நம்ம கீழே கொண்டு வந்துட்டோம்னா 2/s + a ஹோல் பவர் 3ன்னு வந்துடும். ஓகே, இது நம்மளோட ஃபைனல் ரிசல்ட்டு. இப்போ நம்மளோட மல்டிப்ளிகேஷன் ட்ரீ ப்ராப்பர்ட்டி படி நம்ம கொண்டுட்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா -1. ஸோ நம்ம டி ஸ்கொயர்ன்னு இருந்துச்சு, நம்ம அப்ளை பண்ணிட்டோம். இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சரு. ஸோ அப்போ L of t ஸ்கொயர் e⁻−at = 2/. அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சரு. ஸோ நம்ம அடுத்த சம்மு பார்ப்போம். இது நம்மளோட அடுத்த சம்முங்க. ஃபைண்ட் L of t of 3 sin 2t minus 2 cos 2t. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த t பாருங்கள், t பவர் 1 தான் இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா போதும். ஓகே, ஸோ நம்மளோட f(s) நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். f(s) = இதுதான் நம்மளோட f(t). ஓகே, f(s) = 3 times of sin 2t. sin 2tனா sin at ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். தட் இஸ் a/s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஓகேவா? 2 ஸ்கொயர்னா 4. அடுத்து -2 × இது cos 2tயோட ஃபார்முலா. cos 2tக்கு ஃபார்முலா என்னது? s/a ஸ்கொயர், s ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். இங்கேயும் 2 தான் இருக்குது, அதனால் 4ன்னு வந்துடும். ஓகேவா? இதை நம்ம சிம்பிள்ஸ் பண்ணோம்னா 2 3s are 6, 6/s ஸ்கொயர் ப்ளஸ் 4 -2s/a
எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஸோ டினாமினேட்டர் வந்து காமனாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், காமன் டினாமினேட்டரை எடுத்துக்கலாம். 6 மைனஸ் 2s எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஓகேங்களா. இப்போ நம்மளோட மல்டிப்ளிகேஷன் டி பவர் n ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கொண்டுட்டு வருவோம். எல் ஆஃப் டி எஃப் ஆஃப் டி which is equal to நமக்கு என்ன தெரியும், -1 into d by ds of நம்ம கண்டுபிடிச்ச அந்த f of s 6 minus 2s by s square plus 4. ஓகேங்களா. சரி, இப்போ இதை வந்து u by v மெத்தடில் நம்ம பண்ணுவோம். ஸோ நம்ம பண்ணோம்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதை மட்டும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இது வந்து ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்குது. அப்போ நம்ம ஒன்று செயின் ரூல் யூஸ் பண்ணலாம் அல்லது u by v மெத்தட் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் வந்து u by v மெத்தட் யூஸ் பண்ணுறேன். அக்கார்டிங் டு த ஃபார்முலா படி -1 into u by v அப்படின்னா நம்ம v-யை வச்சுட்டு u-வை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். இங்கே v என்னன்னு பார்த்தீங்கன்னா s squared plus 4. இதை அப்படியே வச்சுக்கிறோம். இப்போ நம்ம u-வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டில் இருக்கிறது கான்ஸ்டன்ட் பண்ணால் 0 ஆகிடும். இப்போ -2 into s பண்ணிங்கன்னா 1, அப்போ -2ன்னு கிடச்சிரும். மைனஸ் இப்போ யூவை வச்சுக்கணும், 6 minus 2sன்னு வச்சுக்கிறோம். வியை பண்ணுறோம், எஸ் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2sன்னு கிடைக்கும். 4 பண்ணோம்னா 0 ஆகிடும். பை வி ஸ்கொயர்னா எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். ஓகேவா. இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். -1 into -2 உள்ள கொண்டு வரலாங்களா, -2s ஸ்கொயர் -8. அதே மாதிரி இங்கே கொண்டு வாங்க, 2 6 are 12s minus 4s square by s square plus 4 whole square. இப்போ எல்லாத்தையும் நம்ம சிம்பிள்ஸ் இந்த மைனஸை இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணோம், மைனஸ் உள்ளே கொண்டு போங்க. -1 into -2s square -8 minus 12s minus of minus plus 4s square by s square plus 4 the whole square. இதை இன்னும் நம்ம சிம்பிள்ஸ் பண்ணோன்னா 4s ஸ்கொயரில் -2s ஸ்கொயர் போயிடுச்சு அப்படின்னம்னா நமக்கு 2s ஸ்கொயர் கிடைக்கும். -12s -8 by s square plus 4 the whole square. இப்போ -1 உள்ள மல்டிபிள் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு என்ன வரும், -2s ஸ்கொயர் ப்ளஸ் 12s ப்ளஸ் 8 பை s ஸ்கொயர் ப்ளஸ் 4 த ஹோல் ஸ்கொயர். இதுதாங்க நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ இந்த மல்டிப்ளிகேஷன் பை டி ப்ராப்பர்ட்டிங்கிறது ரொம்ப சிம்பிள் தாங்க. மல்டிப்ளிகேஷன் டி ப்ராப்பர்ட்டி வந்துச்சுனாவே அங்கே டிஃபரன்ஷியேஷன் வரும் அப்படிங்கிறத நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ அதுலேயும் குறிப்பாக வந்து u by v ரூலும் செயின் ரூலும் தப்பு பண்ணாமல் நம்ம போட பழகிக்கணும். எந்த மிஸ்டேக் வராமல் நம்ம பண்ணிக்கணும். ரெண்டாவது, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் SBS டீச்சர்ஸ் ஆன்லைன் அகாடமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. ஸோ உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.